ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா சியோடைய கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சில அதாவது சில ஸ்டேட்மெண்ட்டை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா, இதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன் சி. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இஃப் எல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். என்னன்னா ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்குது, டூ வைல் இப்படி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரேக் கண்டினியூ அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்விட்ச் கேஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் இல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட், சியோடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், அதோடைய சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதா இங்க நம்ம பார்க்கறது. சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்படிதான் கட்டாயம் கொடுத்தாகணும். சின்டாக்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். அதாவது என்னன்னா, இஃப் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். எல்லாம் நம்ம சிஏ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்மால்ல தான் நம்ம கொடுக்கணும், வேரியபிளை தவிர. வேரியபிள் உங்களுடைய இஷ்டம். ஆனா இப்போ இது கீவேர்டு இல்லையா, இஃப்ங்கிறது. அதனால கட்டாயம் ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்தாகணும். இஃப் அப்புறம் விதின் பிராக்கெட்ல ஒரு எக்ஸ்பிரஷன். இது என்ன அப்படின்னா, இங்க எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், அல்லது கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, இஃப் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா இது நம்ம நம்ம என்ன சொல்லலாம், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி கேர்லி, இது கேர்லி பிரேசஸ், ஓப்பன் பிரேசஸ், இது கேர்லி க்ளோசிங் பிரேசஸ். உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும், எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை இந்த பிரேசஸ்க்குள்ள நம்ம கொடுத்துக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். இது வெறும் இஃப் உடைய சின்டாக்ஸ். என்ன எப்படி இருக்கும், இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னா இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த பிரேசஸ்க்குள்ள இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த கர்லி பிரேசஸ் க்ளோசிங் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோமோ அங்க போய் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா டைரக்டா அங்க போயிடும். கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு உள்ள போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்தது வெளியில போயிடும். வெளியில போய் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்கு இங்க கொடுத்துருப்போம் பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க int test equal to 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு வேரியபிள். ஸோ இது இன்டீஜர். இப்போ டெஸ்ட்ல என்ன இருக்கு, 5 இருக்கு. 5 less than 10 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, இதை பொறுத்த வரைக்கும் ட்ரூ. சரியா. ஸோ கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணும், உள்ள இருக்கிற என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கோடு என்ன கொடுத்துருக்குமோ அந்த கோடு எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். வேறஸ் இப்போ பாருங்க, இங்க இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆனதா எப்படி இருக்கும் அப்படின்னா, int test equal to 5 கொடுத்துட்டு இஃப் பிராக்கெட்ல டெஸ்ட் கிரேட்டர் தென் 10, டெஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கு. 5 கிரேட்டர் தென் 10 கட்டாயம் ஃபால்ஸ். ஃபால்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள இருக்கிறது எதுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க கோடு என்ன கொடுத்துருக்குமோ அது எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு ப்ரோக்ராம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று. இங்க இன்ட் நம்பர் அப்படின்னு நம்ம டெக்ளரேஷன் கொடுக்குறோம். அந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம வாங்கிக்கிறோம். என்ன வேல்யூ வாங்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம் இன்புட். ஏன்னா இது ஸ்கேன்எஃப் இல்லையா, இன்புட் நீங்க கொடுக்கறது 10 நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இஃப் நம்பர்ல என்ன இருக்கு 10, 10 லெஸ் than 0வா, ட்ரூவா ஃபால்ஸா, அதுக்கு கட்டாயம் ஃபால்ஸ். சரியா. ஏன்னா 10 கிரேட்டர் than 10 தான், ஆனா இந்த கிரேட்டர் than 0 தான். ஆனா இங்க நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், நம்பர்ல என்ன இருக்கு 10, 10 less than 0வா, ஃபால்ஸ். ஃபால்ஸ் இருந்தா என்ன ஆகும், யூ என்டர்ட் எ நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஃபால்ஸ்னா உள்ள ஒர்க் ஆகாது இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆஃப் போட்டு ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இதுதான் பிரிண்ட் ஆகும். இது இங்க 10 நம்பர்ல 10 நான் கொடுத்துட்டா கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் இது மட்டும் தான் வரும். வேறஸ் இப்போ இந்த நம்பர்ல நான் ஒரு
-5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. நம்பர்ல நீ இன்புட் கொடுக்கும்போது -5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்க -5 லெஸ் தென் 0வா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ஆகும் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? printf போயிட்டு you entered a நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்தோம் நம்ம -5 இல்லையா? அது இந்த %d இந்த இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது you entered a நெகட்டிவ் நம்பர் -5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ஃபால்ஸ் ஆனாலும் ஏன்னா இது இந்த லூப்க்கு வெளியில தானே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா டேரெக்டாக இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். வேறஸ் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு திரும்பவும் இந்த இதுவை பிரிண்ட் பண்ணும். புரிஞ்சுதா? இந்த சின்ன வித்தியாசம் இருக்கு பார்த்துங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. முன்னாடி என்ன பார்த்தோம்? வெறும் இஃப் கண்டிஷன் ட்ரூனா உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா வெளியே வந்துடும், அவ்வளவுதானே. இப்போ நம்ம எல்ஸ் அப்படிங்கிறது கூட சேர்த்து நம்ம கொடுக்க போறோம். எப்படின்னா இப்போ இஃப் அப்படின்னு பிராக்கெட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க இருக்குது பாத்தீங்களா கண்டிஷன் ட்ரூ பிளாக், இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். உள்ள இருக்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ கோடு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். வேற இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து டெஸ்ட் ஈக்குவல் டு 5 நம்ம கொடுக்குறோம். இங்க int test equal to 5. இப்போ இங்க டெஸ்ட்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 less than 10 என்ன ஆகும்? கண்டிஷன் ட்ரூ இல்லையா? கண்டிஷன் ட்ரூனா உள்ள இங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடும். whereas இங்க test equal to 5 கொடுத்து இங்க 5 greater than 10 அப்படின்னு செக் பண்ணா என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எங்க போகும்? else உடைய பாடி பார்ட். else உடைய இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இங்க போய் இது எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ்ல இங்க எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் if else உடைய சின்டாக்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று வாங்கிட்டு if number %2 percentage அப்படிங்கிறது என்ன ஆகணும்? நமக்கு ரிமைண்டர் என்னவோ அந்த வேல்யூ ஒரு நம்பரை டிவைட் பண்றீங்கன்னா டிவைட் பண்ற வேல்யூல ரிமைண்டர் எதனா இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ தான் இது இந்த பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 7 அப்படின்ற ஒரு நம்பரை என்டர் பண்றேன்னு வச்சுங்களேன். எங்க இந்த இடத்துல 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம இன்புட் வாங்குறோம்னு வச்சுங்க. 7 divided by 2 7 divided by 2 ரிமைண்டர் என்ன இருக்கும்? மேல நமக்கு எத்தனை டைம்ஸ் போகும்? 7ல 2 3 டைம்ஸ் போகும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்பர் %2 நம்பர்ல என்ன வாங்கணும்? 7 வாங்கணும். %2னா ரிமைண்டர் என்ன வருது? நமக்கு 1 வரும். ஓகேவா? ஏன்னா ரிமைண்டர் மட்டும் தான் எடுக்கும், கோஷன்ட்லாம் எடுக்காது. அப்போ இங்க 1 ஈக்குவல் டு 0வா? கண்டிஷன் ட்ரூவா? கட்டாயம் ஃபால்ஸ். ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகும்? இங்க எல்ஸ் பார்ட்ல இங்க போகும். இதுக்குள்ள என்ன கொடுத்திருக்கோம்? ஒரு printf கொடுத்திருக்கோம். printf %d is an odd integer. இப்போ %d ல என்ன பிரிண்ட் ஆகும்? இங்க நம்பர்ல என்ன இருக்கோ அதான பிரிண்ட் ஆகும். நம்பர்ல என்ன இருக்கு? 7. So 7 is an odd integer அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இதே வந்து இப்போ நம்பர் வந்து ஒரு 8 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்புட் வந்து நான் வாங்கும்போது 8 அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்தோம்னா 8 divided by 2 ரிமைண்டர் என்ன இருக்கும்? கட்டாயம் 0 வரும். ஸோ 0 ஈக்குவல் டு 0வா? கட்டாயம் ட்ரூ. ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க printfல என்ன பண்றோம்? 8 is an even integer அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது இது பிரிண்ட் ஆகிட்டு எங்க போகும்? ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அப்புறம் எல்ஸ்க்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் இருக்குன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இங்கெல்லாம் போகாது, எல்ஸ் எல்லாம் போகாது. கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும்.
புரிஞ்சுதா? இது if else. இதுலயே வந்து நமக்கு if else else if அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். if else if அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். if else if அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். என்னன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இங்க சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா if ஒரு கண்டிஷன் அப்புறம் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். else if திரும்ப ஒரு கண்டிஷன், நம்ம முன்னாடி else மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா? எல்ஸ்ல எந்த கண்டிஷனும் செக் பண்ண மாட்டோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if கண்டிஷன், எல்ஸோட ஒரு if கண்டிஷன் சேர்ந்து பார்க்க போறோம். அப்போ என்ன பண்ண போறோம்? கண்டிஷன் இல்லையா? அப்போ அந்த கண்டிஷன் இங்க கொடுக்கணும். else if இந்த ஒரு கண்டிஷன் இது ட்ரூவா இருந்தா உள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல இது ஃபால்ஸ் அப்படின்னா அடுத்தது என்ன, எங்க else if இருக்கோ அங்க போகும். else if இல்ல else எதுவா இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிடும். சோ இங்க என்ன இருக்கு? திரும்ப ஒரு else if இருக்கு அப்படின்னா இங்க ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூனா இங்க போகும் அல்லது அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ அங்க போயிடும். else if என்ன இருந்துச்சா. சோ இதே மாதிரி போயிட்டு கடைசியா ஒரு எல்ஸ்ல நம்ம முடிப்போம். ஏன் அப்படின்னா அங்க அந்த இதுக்கு மேல ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். ட்ரூவா இருந்தா அது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்ஸுக்கு கீழே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு நம்பர் நம்ம வாங்குறோம். int அப்படின்னு கொடுத்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு வாங்குறேன். இப்போ நம்பர் என்ன கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர்ல என்ன கொடுக்கலாம்? ஒரு 5 கொடுக்கலாம். செகண்ட் நம்பர்ல என்ன கொடுக்கலாம்? ஒரு 5 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ 5 ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ரிசல்ட் அப்படின்னா 5 ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஆனா இப்போ இதே வந்து நம்பர் 1ல ஒரு 5 அப்படின்னும் நம்பர் 2ல 10 கொடுத்தோம்னா நம்பர் 1 இங்க இருக்க 5 இங்க செக் பண்ணுமா? இங்க 5 ரீப்ளேஸ் பண்ணுமா? 5 நம்பர் 2ல என்ன இருக்கு? 10. 5 ஈக்குவல் டு 10 கட்டாயம் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆந்தா இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? else if எங்கனா இருக்கான்னு பார்க்கும். இங்க கீழே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல போயிட்டு else if செக் பண்ணும். இப்போ 5 greater than 10 இந்த கண்டிஷன் ட்ரூவா? 5 ஏன்னா நம்பர் 1ல 5 இருக்கு இல்லையா? 5 greater than 10 கட்டாயம் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த else பார்ட் போகுது. இங்க ரிசல்ட் percentage d less than percentage d, அதாவது இங்க 5 less than 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்படிதான் else if else if அப்படிங்கிறதுல ஒர்க் ஆகும். சரியா? புரியல அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன புரியல அப்படிங்கறத வேணா கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறம். இல்ல வேற எதனா எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் கொடுக்கலாம். சரியா? இப்போ அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த லூப் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சில பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், சில கோடை திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நமக்கு லூப் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஓகேவா? ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு பிளாக் ஆஃப் கோடு திரும்ப நம்ம ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா அதையே வந்து திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு இந்த லூப் அப்படிங்கிறது தேவை. என்னென்ன டைப் ஆஃப் லூப் அப்படின்னா ஒரு ஜெனரலா இங்க 3 லூப் இருக்கு சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும். ஃபார் லூப், while லூப், do while லூப். இப்படி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எப்படி இருக்கும் சின்டாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்க ஃபார் அப்படின்னு நம்ம கீவேர்ட் கொடுக்குறோம். இங்க இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இனிஷியலைசேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ int i equal to 10 அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா? இல்ல i equal to 1 நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலாவே ஃபர்ஸ்ட் அசைன் பண்றோம் இல்லையா? அதுதான் இனிஷியல். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். எப்பவுமே ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து இங்க இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் செமிகோலன் கொடுப்போம். செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்தது கண்டிஷன். இது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஒரு கண்டிஷன். சோ இங்க கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும்.
இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள லூப் அந்த கண்டிஷன் ட்ரூனா நம்ம இஃப் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஃபார்வர்டு லூப் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள பாடிக்குள்ள போயிடும். இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு உள்ள எத்தனை நிறைய ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை 5 ஸ்டேட்மெண்ட்டோ எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இதுதான் ஃபார்வர்டு எண்ட் இல்லையா, இங்க வரும். இங்க எண்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் போயிட்டு இங்க என்ன நம்ம கொடுத்துருக்குமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது எங்க போகும்னா ஒரு கண்டிஷனுக்கு போகும். இங்க திரும்ப இந்த கண்டிஷன் போயிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் உள்ள இருக்கிற பாடி ஆஃப் தி லூப்க்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா லூப் உடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபார்ல 3 செக்ஷன் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். இது செமிகோலன் கொடுத்து செப்பரேட் பண்ணிருப்போம் ஒவ்வொன்றும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், அடுத்தது கண்டிஷன், அடுத்தது ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல அப்டேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கண்டிஷன் போகும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள இருக்க பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியே போயிடும். இன்கேஸ் கண்டிஷன் ட்ரூனா உள்ள போய் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் தி லூப் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இதை வந்து கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணும், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு பார்க்கும். ட்ரூவா இருந்தா மட்டும் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா வெளியே வந்துடும். இதுதான் ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ். இப்படிதான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு பிக்சர் மாதிரி நம்ம ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபார் லூப்ல இனிஷியலைசேஷன் சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போய் பாடி ஆஃப் தி லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணோம். முடிச்சுட்டு என்ன பண்ணும், அப்டேட் எக்ஸ்பிரஷன் போயிடும். இது முடிச்சுட்டு திரும்ப எங்க போகும்னு சொன்னேன், கண்டிஷன் போய் செக் பண்ணும். இது கண்டிஷன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூ ஆனா திரும்ப இந்த பாடி ஆஃப் தி லூப் போயிட்டு அது முடிச்சுட்டு திரும்ப அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு திரும்ப அப்புறம் எங்க போய் செக் பண்ணும், கண்டிஷன் போகும், இங்க செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அந்த ஃபால்ஸ் அந்த இங்கெல்லாம் போகாது, பாடி ஆஃப் தி லூப்லாம் போகாது, ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும், ஃபார் லூப் போட்டு வெளியில போயிடும். இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாமா? ஃபார் லூப்க்கு ஒரு ப்ரோக்ராம். இப்போ இன்ட் ஐ நான் கொடுத்துருக்கேன் சரியா. இங்க இன்ட் ஐல என்ன இருக்கும் போது இப்போ இனிஷியலா ஒன்றும் வேல்யூ இருக்காது, 0. உள்ள போயிட்டு ஃபார் லூப் இதுதான் இனிஷியல் பார்ட். இப்போ இனிஷியலைசேஷன் பண்ணுது i = 1 நான் கொடுக்குறேன். நாம கொடுக்குது நீங்க 2 கூட கொடுத்துக்கலாம், அது உங்க இஷ்டம். இப்போ நான் என்னுடைய லாஜிக் என்ன அப்படின்னா, நான் i வந்து 1 நான் இங்க கொடுக்குறேன். 1 நான் கொடுத்துட்டு அடுத்தது எங்க போகும்னு சொன்னேன், இனிஷியலைசேஷன் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டிஷன் பார்ட்டுக்கு போகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, இங்க 1 நான் கொடுத்தேன். ஸோ 1 less than 11 11 கண்டிஷன் ட்ரூவா, கட்டாயம் ட்ரூ. ட்ரூனா என்ன பண்ணும், பாடி பார்ட் ஃபார்வர்டிய பாடி பார்ட் உள்ள போயிட்டு உள்ள வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்க என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் பண்றேன், இதை ஐயை பிரிண்ட் பண்றேன். ஐயில் என்ன இருக்கு, 1 இருக்கு. இப்போ 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறம் எண்ட் ஆஃப் தி லூப் இங்க வந்துடும். இப்போ முடிஞ்ச உடனே எங்க போகும்னு சொன்னேன், அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போகுமா, இங்க போகும். இங்க என்ன பண்றேன், i++ கொடுக்குறேன். i++னா i = i+1. அதுதான் ஷார்ட்டா நம்ம இப்படி கொடுப்போம், i++. இது வந்து நம்ம ஷார்ட்டா இல்ல i = i+1 கொடுக்கலாம், இல்ல i++னும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ i++ கொடுத்தா ஐல ஏற்கனவே என்ன இருந்தது, 1 இருந்தது. இப்போ +1 அப்படிங்கறத ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 2 அப்படின்னு மாறிடுச்சு. இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன எங்க போகும், கண்டிஷன் பார்ட் வரும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, 2. 2 less than 11 கரெக்ட், கண்டிஷன் ட்ரூ. இங்க போயிட்டு ஐயை பிரிண்ட் பண்றோம், என்ன ஆகுது, 2ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இது முடிச்சுட்டு ஃபார்வர்டு லூப்போடைய எண்டுக்கு வந்துட்டு திரும்ப எங்க போகும், அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருந்தது, 2 இருந்துச்சு. 2 கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ 3 ஆயிடும். ஐயோட வேல்யூ 3 ஆயிடும். இப்போ ஐல என்ன இருக்கு, 3 less than 11 கண்டிஷன் ட்ரூ. இங்க போய் 3 பிரிண்ட் பண்றோம். அடுத்தது
இங்க என்ன I யோட வேல்யூ 4 ன்னு மாறும். 4 less than 11 கண்டிஷன் ட்ரூ இங்க போகும். ஸோ இதே மாதிரி திரும்ப எக்ஸிக்யூட் பண்றது தான் இந்த ஃபார்வர்டைய வேலை. ஸோ லாஸ்டா இப்போ என்ன பண்றோம், I யோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ இன்க்ரிமெண்ட் பார்ட்ல போயிட்டு 10 plus 1 அப்படின்னா 11. 11 less than 11 அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா வெளியே போயிட்டு இந்த ஃபார்ல போயிட்டு வெளியே போய் return equal to 0 அப்படிங்கிறது இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நமக்கு வேல்யூ என்ன ஆகும், 1 2 3 4 5 6 up to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா ஐயோட வேல்யூ 11 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அதனால வெளியே வந்துடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம். இங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, ஒரு நம்பரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சில டைம் எத்தனை டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை வந்து ஆட் பண்ண போறோம். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு நம்பரை ஒன்று வாங்குறோம், இன்புட் நம் அப்படிங்கிறது ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த நம் அப்படிங்கிற வேரியபிள்ல நீங்க எதனா ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 10 நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இங்க நான் நம்பல 10 இருக்கு. இப்போ ஃபார் லூப் இங்க வருது. ஃபார் லூப்ல வந்து கவுண்ட்ல வந்து ஏற்கனவே என்ன சும்மா டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வேல்யூ எதுவும் அசைன் பண்ணல. இந்த இடத்துல நான் அசைன் பண்றேன், அதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ கவுண்ட்ங்கிற வேரியபிளுக்கு 1 நான் கொடுக்குறேன். 1 less than or equal to நம்பரா அப்படின்னு நான் செக் பண்றேன். நம்பர்ல என்ன கொடுத்திருந்தேன், 10 நான் கொடுத்திருந்தேன். கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, 1 இங்க அசைன் பண்ணியிருந்தேன். ஸோ 1 less than or equal to 10. கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூ தான். இங்க போயிட்டு உள்ள சம்பளம் என்ன இருக்கு, சம்பளம் நான் 0ன்னு போட்டிருந்தேன். அப்போ சம்பளம் 0வும் கவுண்ட்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. இப்போ 0 plus 1 எவ்வளவு, 1. அதை கொண்டு வந்து எங்க ஸ்டோர் பண்றோம், சம் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ சம்ல எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. இந்த லூப்போட எண்டு வந்தோடனே எங்க போகணும், அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போகணுமா? இங்க போயிட்டு கவுண்ட்ல ஏற்கனவே என்ன இருந்துச்சு, 1 இருந்தது. இப்போ கவுண்ட் பிளஸ் 1 என்னன்னா கவுண்ட்ல வந்து இப்போ 2ன்னு மாறிடும். இப்போ 2 கண்டிஷன் பார்ட்ல வந்து 2 less than or equal to 10 கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. அப்போ உள்ள போகும். சம்முல ஏற்கனவே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம், 1ன்னு இருந்துச்சு. 1 பிளஸ் 2 புரியுதா, 1. இப்போ கவுண்டோட வேல்யூ 2ன்னு இருந்தது. அப்போ 1 பிளஸ் 2 அப்படின்னா 3. இந்த 3 கொண்டு போய் சம்முல நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். சம்முல இப்போ 3ன்னு இருக்கு. கவுண்ட் லெவல்ல இருக்கு 2ன்னு இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார்வர்டு லூப் முடியும் போது இங்க இன்கிரிமெண்ட் பார்ட் போயிட்டு இங்க போயிட்டு கவுண்ட்ல 2ன்னு இருந்தது. இப்போ 2 பிளஸ் 1 3. இப்போ 3 less than or equal to 10 கட்டாயம் ட்ரூ தான். ட்ரூவா இருந்தா என்ன ஆகும், சம்முல ஏற்கனவே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணோம், 3ன்னு இருந்துச்சு. 3 பிளஸ் 3 அப்படின்னா 6. ஓகேவா? 3 இப்போ கவுண்ட்ல 3ன்னு இருக்கு. 6ங்கிறது சம்முல போய் ஸ்டோர் ஆயிடுது. இப்போ திரும்ப அந்த லூப்போட எண்டு வந்தோடனே இங்க இன்க்ரிமெண்ட் போகும், கவுண்ட்ல 4ன்னு மாறும். இப்போ 4 less than or equal to நம்பரா? ட்ரூ. ஐ மீன் 10 ஆமா. அப்போ இங்க போயிட்டு இது சம்பளம் ஏற்கனவே என்ன இருந்ததோ அந்த வேல்யூ கூட ஆட் பண்ணி இந்த கவுண்ட் ஆட் பண்ணி இதே மாதிரி எத்தனை டைம்ஸ் போகும், 10 டைம்ஸ் வரைக்கும் போகும். 10 டைம்ஸ் இங்க 10 less than or equal to 10 அப்படின்னா கண்டிஷன் கட்டாயம் ட்ரூ. ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். less than or equal to less than இருக்கலாம் அல்லது ஈக்குவல் டுவும் இருக்கலாம். ரெண்டுத்துல எந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் ட்ரூ தான். ஸோ 10 வரைக்கும் போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த கவுண்ட் வந்து 11 மாறும்போது 11 less than or equal to 10 அப்படின்னா ஃபால்ஸ்னா வெளியே வந்து சம்முல லாஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம்ல அந்த வேல்யூ அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்டா எனக்கு சம்முல 55 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணி ரிசல்ட் வருது. இதான் ஃபார் லூப் உடைய எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது while loop. while loop என்னன்னா இதே மாதிரி தான் ஃபார் லூப் தான். இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் தான் பண்ண போகுது. பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கூட திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா என்னன்னா இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபார் லூப் மாதிரி இனிஷியலைசேஷன் அப்புறம் இன்க்ரிமெண்ட் பார்ட் டிக்ரிமெண்ட் பார்ட் அப்படிங்கிறதுல தனியா இங்க வந்து இங்க சின்டாக்ஸ்ல இங்க கொடுக்க மாட்டோம். சிம்பிளா இங்க while கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூனா உள்ள போகும். உள்ள போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்ல சரியா இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு
இப்போ if இருந்தா இதை முடிச்சுட்டு வெளியே போயிடும். ஆனா while இல்லையே, அப்ப என்ன பண்ணணும், திரும்பவும் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கண்டிஷனுக்கு போகும். இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். ட்ரூனா திரும்ப உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். திரும்பவும் இது எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் வந்த அப்புறம் திரும்ப கண்டிஷன் போய் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா திரும்ப உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அன்டில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். ஸோ இப்போ வைல்ட் ஆகும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப உள்ள இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த லூப் வந்து அந்த பாடி ஆஃப் தி லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னல அதுதான். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ இருந்தா லூப் அந்த பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா திரும்ப உள்ள போயிட்டு பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்க போகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். வைல விட்டு அந்த லூப் விட்டு வெளியே போயிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுங்களேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார் லூப்ல ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்போ இன்ட் I ஈக்குவல் டு 1. இப்போ ஃபார் லூப்ல இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படின்னு நம்ம ஃபார் லூப்லயே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கண்டிஷன் சின்டாக்ஸ்லாம் அப்படி கிடையாது இல்லையா, கண்டிஷன் மட்டும் தானே வைல் லூப்ல. அதனால அந்த இனிஷியலைசேஷனை முதல்ல நான் பண்ணிடுறேன், வைலுக்கு முன்னாடியே நான் செஞ்சுறேன். இப்போ I ஈக்குவல் டு 1 நான் கொடுக்குறேன். இப்போ 1 இங்க வைல் லூப்ல 1 லெஸ் than or equal to 5 ட்ரூ போயிட்டு உள்ள வந்து ஐயை பிரிண்ட் பண்றோம். அந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஃபார் லூப்ல தனியா அந்த சின்டாக்ஸ்லயே வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இங்க கிடையாது இல்ல. அதனால நாங்க தனியா நான் இங்க வந்து தனியாவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நான் போடுறது. ஐல என்ன இருந்துச்சு, 1 இருந்தது. இப்போ I plus 1 2, ஐயோட வேல்யூ இப்போ 2ன்னு இருக்கு. இப்போ 2 இப்போ இங்க வந்து 2 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஐயோட வேல்யூ 2 அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது 2 plus 1 அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது, ஐல போய். ஐல இப்போ என்ன வேல்யூ இருக்கு, 3ன்னு மாறிடும். 3 less than or equal to 5 ட்ரூ வந்தா இங்க போய் 3 பிரிண்ட் பண்ணும். இப்போ 3 plus 1 அப்படின்னா ஐல வேல்யூ 4 போயிட்டு 4 less than or equal to 5 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இங்க போயிட்டு இங்க 4 பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 4 plus 1 5. இப்போ இங்க போயிட்டு 5 less than or equal to 5 இங்க வந்து less than 5 கிடையாது, ஆனா equal to 5 இருக்கு இல்லையா, அப்போ கண்டிஷன் ட்ரூ. அதாவது 5 equal to 5 இருக்கு, அப்போ கண்டிஷன் ட்ரூ தான். உள்ள போயிட்டு 5 பிரிண்ட் பண்றோம். இப்போ I equal to I plus 1, ஸோ ஐல 5 இருக்கு, இப்போ 6 மாறிடுச்சு. 6 less than or equal to 5 அப்படின்னா ஃபால்ஸ்னா வெளியே வந்துடும், இங்க வந்துடும், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இதுதான் வைல் லூப்போடைய எக்ஸிகியூஷன். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதே மாதிரி தான் டூ வைலும் இதே மாதிரியே இருக்கும். என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு வைல்ல கண்டிஷன் முதல்லயே கொடுத்தோம், ஆனா டூ வைல்ல கண்டிஷன் கடைசியா தான் கொடுக்கும். கண்டிஷன் அதாவது லாஸ்டா தான் செக் பண்ணும். இப்போ நேரா இப்போ டூ அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் எப்படின்னா, டூ இங்க பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷன் இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ கொடுத்துட்டு அப்புறம் வைல் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். வைல் கண்டிஷன் இங்க செமிகோலன் வரணும். வைல் லூப்பா இருந்தா வைல் கண்டிஷன் போட்டு செமிகோலன் கொடுக்கூடாது, ஏன்னா கீழே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி வரணும். ஆனா இந்த டூ வைல்ல இந்த வைல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல கட்டாயம் செமிகோலன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சின்டாக்ஸ் எரர் வந்துடும். ஸோ டூ வந்து இங்க கண்டிஷனே செக் பண்ணாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தால்தான் பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா டூ வைல்ல எந்த கண்டிஷனும் செக் பண்ணாது, நேரா வரும் டூ அப்படின்ட்டு உள்ள வந்துச்சு, பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்புறம் போய் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா திரும்ப போய் நமக்கு இந்த டூ உடைய உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். திரும்ப வந்து வைல் லூப்ல கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா இருந்தா திரும்ப உள்ள போகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ டூல எந்த இதுவுமே செக் பண்ணாது, கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாது, நேரா உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போய் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா திரும்ப அந்த பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா திரும்ப போய் பாடி ஆஃப் தி லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்னா வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு டூ வைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நான் டபுள் அப்படின்னு ஒரு இன்டீஜர் நான் டிக்ளேர் பண்றேன், நம்பர் சம் ஈக்குவல் டு 0 இப்படின்னு நான் டிக்ளரேஷன் கொடுத்துறேன். இப்போ டூ நேரா என்ன பண்ண, கண்டிஷன் கிடையாது இல்லையா, நேரா உள்ள வரும்,
இந்த printf எக்ஸிக்யூட் பண்ணும். print enter a நம்பர்னு கேட்கும். இப்போ scanf போட்டு நான் அந்த டபுள் அப்படிங்கிற நம்பரை உள்ள வரேன். ஒரு டபுள்னா டெசிமல் பாயிண்டோட ஒரு நம்பரை வாங்கிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நம்பரை நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நம்பர்ல 1.5 நான் வாங்கிட்டேன்னா இங்க வந்து சம்மில் என்ன இருக்கு, ஏற்கனவே இங்க 0 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 0 பிளஸ் நம்பர்ல 1.5 அப்படிங்கிறது. ஸோ அப்போ சம்மோட வேல்யூ என்ன இருக்கு, இப்போ 1.5. இங்க வந்து இந்த 1.5 நாட் ஈக்குவல் டு 0வா, ட்ரூ இல்லையா? 1.5 1.5 நம்பர். ஸோ 1.5 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. உள்ள போகும். உள்ள போயிட்டு திரும்ப இப்போ do while printf enter a நம்பர்னு கேக்குது. இப்போ ஒரு நம்பர் என்டர் பண்றீங்க, என்ன நம்பர் என்டர் பண்ணலாம்? ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு 10 நீங்க கொடுத்தீங்க வச்சுங்களேன், 10 இங்க வருது. சம்முல ஏற்கனவே ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம், அந்த வேல்யூ பிளஸ் இந்த 10 அப்படிங்கறத ஆட் பண்ணி சம்முல போட்டுப்போம். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. நம்பர்ல 10 நான் கொடுத்தேன்னா நாட் ஈக்குவல் டு 0, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், திரும்ப இங்க போயிட்டு என்டர் எ நம்பர் கேட்கும். இப்போ இந்த இடத்துல 0 நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்பர்ல 0 நான் கொடுத்துட்டேன்னா ஏற்கனவே சம் எல்லாம் இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன நம்பர்லாம் கொடுக்குறீங்களோ கீபோர்ட்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அது வந்து சம்மில் ஸ்டோர் பண்ணிட்டே வரும். இப்போ 0ன்னு வந்துச்சு இல்லையா? ஸோ 0 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 0 ஈக்குவல் டு 0 தான். இங்க வந்து நாட் அப்படின்றது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்னா இப்போ 0 நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன பண்றோம், வெளியே போயிட்டு டூ வைல் ஓடிய வெளியே போயிட்டு இங்க பிரிண்ட் கொடுத்துருக்கோம். எங்க சம்மில் என்ன கொடுத்துறீங்களோ அந்த சம் வேல்யூ இங்க பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் வைலுக்கும் டூ வைலுக்கும் இருக்கிற வித்தியாசம். வைல்ல கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், டூ வைல்ல கண்டிஷனை ஃபர்ஸ்ட் லூப் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் வித்தியாசம். செமிகோலன் அப்படிங்கறத நம்ம டூ வைல்ல இந்த இடத்துல வைல் பக்கத்துல அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் கொடுக்கணும். வைல் லூப்புக்கு மேல கண்டிஷன் வரும்போது அங்க செமிகோலன் கொடுக்க கூடாது. அது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அங்க கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அப்போ லூப் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது. அதுக்காக சொல்றேன். இப்போ பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுவும் வந்து கண்டிஷன்ல, அதாவது நம்ம ஃப்ளோ அப்படின்னு வந்து ஃப்ளோவை மாற்றும் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது. பிரேக் அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ இதை ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும், ஒரு லூப் எக்ஸிக்யூட் பண்றோம்னா அந்த லூப்ல இருந்து இமிடியட்டா வெளியே வந்துடணும். நீ போய் கண்டிஷன் திரும்ப செக் பண்றதோ இல்ல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதோ எதுவுமே தேவைனா, எங்க பிரேக்குன்னு பாக்கணுமோ அந்த லூப்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டே இருந்துரும். பிரேக் எங்க பார்த்துச்சோ அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒயில்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஒயில் ஒரு கண்டிஷன் உள்ள இது வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போகும். அதுக்குள்ள வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். இஃப் ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா உள்ள போகுது. உள்ள நான் என்ன பண்ணேன், பிரேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரேக் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இங்க கீழே நீங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கோட்லாம் கொடுத்துருப்பீங்க, அது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒயில் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அந்த அந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். வேறஸ் இப்போ ஒயில் கண்டிஷன் இங்க ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்து இங்க வந்து இஃப் போகுது, இஃப் கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், ஃபால்ஸா இருந்தா இந்த பிரேக் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த இஃப்க்கு கீழே என்ன கோடு கொடுத்துருக்கோமோ அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். திரும்ப வந்து ஒயில் லூப் எண்ட் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணும், ட்ரூவா தான் இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரேக் அப்படிங்கிறது அதான். இப்போ பிரேக் அப்படின்னா கீழே எந்த ஸ்டேட்மெண்ட்ஸோ பிரேக், நீங்க லூப்புக்குள்ள எந்த ஃபார் லூப்போ டூ வைலோ ஒயில் டூவோ எங்க இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்படியே வெளியே அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? இதுதான் டூ வைலா இருந்தாலும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருக்குன்னா இது கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இது எக்ஸிக்யூட் பண்ணாது, கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஃபார் லூப்பா இருந்தாலும் அதே தான். இங்க வந்து உள்ள போகுது, பிரேக்ன்றத எங்க பார்த்த இந்த எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ல போட்டு வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? அதுதான் பிரேக். இப்போ கண்டினியூ அப்படிங்கிறது பிரேக் உடைய ஆப்போசிட். என்ன அப்படின்னா திரும்பவும் பிகினிங் ஆஃப் தி லூப்க்கு போகும். சரி, இப்போ பிரேக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்க என்ன பண்ணிருக்கேன்,
ஃபார்ல போட்டிருக்கேன் i ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன், i லெஸ் than ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். கண்டிஷன் வந்து ட்ரூ தான். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உங்க உள்ள போகும். ஐயை பிரிண்ட் பண்றோம். திரும்ப ஒரு நம்பரை கெட் பண்றோம். ஒரு நம்பர் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 2 அப்படின்ற இன்புட் வாங்கி நம்பர், அதாவது நம்பர்ல என்ன வாங்கினா 2 வாங்கினா 2 லெஸ் than ஈக்குவல் டு 0வா, கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். 2 லெஸ் than 0வா அப்படின்னா ஃபால்ஸ். அப்போ இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆகாது. உள்ள போயிட்டு சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம்பர், சம்மில் ஏற்கனவே 0 இருக்கும். இப்போ நம்பரை என்ன முன்னாடி வாங்கியிருந்தோம், இப்போ 2 வாங்கியிருந்ததுன்னா அந்த 2வை ஆட் பண்ணுது. 2 ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணிடுது. இங்கே போகும். திரும்ப இங்கே என்ன ஆகுது, இது முடிச்சு, இதுதான் ஃபார் லூப் ஓட எண்ட் இல்லையா. ஃபார் லூப் ஓட எண்டுனா எங்கே போகணும், அந்த இன்க்ரிமெண்ட் பார்ட் அதான் இங்கே போகும். i ஈக்குவல் டு i பிளஸ் 1 போடுது. i ஏற்கனவே 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆயிடுச்சு. 2 லெஸ் than 10 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, உள்ள போகும். இப்போ ஒரு நம்பர் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் 0 போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ 0 லெஸ் than 0வா அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன ஆகும், நமக்கு திரும்ப சம்மு போயிட்டு சம்மில் 2 நமக்கு ஏற்கனவே ஒரு நம்பர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ல ஸ்டோர் பண்ணுது இல்லையா, அந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணோம். இப்போ அப்போ அந்த சம்மை இங்க பிரிண்ட் பண்றோம். திரும்ப பிகினிங் ஆஃப் தி லூப்க்கு போவோம். இங்க பிகினிங் ஆஃப் தி லூப்க்கு போவோம். இங்க போய் கண்டிஷன் செக் பண்ணோம். 3 அப்படின்னா இங்க 3 லெஸ் than 10 வரும். இப்போ நம்பர் ஒன்று வாங்குது. ஸோ இப்போ -5 நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன். இப்போ -5 நான் கொடுத்தேன்னா -5 லெஸ் than 0வா, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ வந்தால் ஆகும், இங்க பிரேக்னா ஆட்டோமேட்டிக்காக லூப் விட்டு வெளியே வந்துடும். இது ஃபார் லூப் விட்டு. இப்போ இஃப்னா இங்க இது முடியுது. ஆனால் ஃபார் லூப் எது, இந்த ஸ்டேட்மெண்ட். இதை முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இந்த சம்மை பிரிண்ட் பண்ணிடும். பிரேக் அப்படிங்கிறது அதான், ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். இப்போ கண்டினியூ அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து இந்த பிரேக்னா வெளியே வந்துச்சு இல்லையா, இப்போ பிகினிங் ஆஃப் தி லூப், அதாவது நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். இந்த நம்ம திரும்பன்னு சொல்றோம் இல்லையா, திரும்ப லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை லூப்போ டூ வைலோ வைல் டூவோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லல, திரும்ப பண்றது தான், அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐட்ரேஷன் அப்படின்னா திரும்ப எக்ஸிக்யூட் பண்றது தான் ஐட்ரேஷன். ஸோ இப்போ கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வைல் ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். ஓகே, வைல் லூப்க்குள்ள உள்ள போறோம். இந்த கோடெல்லாம் என்ன முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன் அங்கெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுது. நடுவில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் உள்ள போய் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தா பிரேக்னா என்ன ஆகும், இதை விட்டு வெளியே வந்துடும் இல்லையா. ஆனால் கண்டினியூனா திரும்ப இந்த பிகினிங் ஆஃப் தி லூப் போயிடும். இப்போ போய் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவானா இவங்க உள்ள வரும். இஃப்ல வந்து திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவானா தான் கண்டினியூ, திரும்ப இங்கே போயிடும். இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ லூப்ல பார்க்கலாமா, ஃபார் லூப்ல ஃபார் இனிஷியலைசேஷன் பண்ணும், அந்த கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு இப்போ உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இங்க ஏன்னா கோடு கொடுத்ததுன்னா உள்ள எக்ஸிக்யூட் பண்ணும். நடுவில் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கண்டினியூ கொடுக்கும். கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும், ஃபார் லூப்ல எங்க போய் லூப்போட எண்டில் எங்க போகணும், இங்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போகணும்ல. இப்போ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா திரும்ப உள்ள வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கண்டினியூ பண்ணும். திரும்ப இங்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். கண்டிஷன் ஃபால்ஸ்னா அடுத்தது இப்போ கீழே என்ன கோடு கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு லூப்போடைய எண்டு, எண்டுனா திரும்ப என்ன ஆகும், அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூ தான் உள்ள போவோம், இல்லைனா வெளியே வந்துடும். ஓகேவா, இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கொடுத்தது தான் அதே ஸ்டேட்மெண்ட், அதே ப்ரோக்ராமே நான் கொடுக்குறேன். ஐக்கு 1 கொடுக்குறேன். 1 less than equal to 10 அப்படின்னா ட்ரூ. இப்போ வந்து உள்ள ஒரு நம்பர் வாங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரை வந்து நான் இப்போ 50 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 50 லெஸ் than 0வா, நோ, கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன பண்ணும், 50 போய் இங்க சம்மில் 0 இருக்கும், 50 போய் சம்மில் ஸ்டோர் பண்ணிடும். திரும்ப இப்போ எங்க போகணும், எண்ட் ஆஃப் தி லூப்னா திரும்ப இங்க இன்க்ரிமெண்ட் போகணும். இப்போ ஐல 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆயிடும். 2 லெஸ் than equal to 10 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. இப்போ உள்ள போயிட்டு ஒரு நம்பர் ஒன்று வாங்குறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் -5 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். -5 கொடுத்தேன்னா இங்க -5 லெஸ் than 0வா, கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ வந்தா நான் கண்டினியூனா
எங்கே போகணும், இங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரிமெண்ட் பாட்டுக்கு போயிடும். இங்கே சம்மில் ஆட்லாம் பண்ணாது. புரியுதா? இதான் வித்தியாசம். கண்டினியூனா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஸ்டேட்மெண்ட் போகும். இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் கண்டிஷன் பார்ட் போயிட்டு கண்டிஷன் பார்ட் ட்ரூ இருந்தால் திரும்ப உள்ள வரும். இப்போ ஒரு நம்பரை வாங்குது, நம்பர் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிடும், ஆட் அந்த சம்மில் ஆட் பண்ணாது. ஒன்லி இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லை 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் சம்மில் ஆட் பண்ணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணோம், லூப் முடிஞ்சிச்சு 10 டைம்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்குமோ நம்பர் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணிடும். ஆட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கைஸ். ஓகே, ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்தோம், இஃப் பார்த்தோம், இஃப் எல்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் இஃப் பார்த்தோம். அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங்கில் 3 இருக்குது. ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, டூ வைல் இருக்குது. இது தவிர பிரேக், கண்டினியூ அப்படிங்கிறது ஒன்று இருந்தது, அதை பார்த்தோம். சரியா? அடுத்ததா இன்னொன்று என்னன்னா ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இஃப் பார்த்தோம் இல்லையா, இஃப் வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைனா எல்ஸ் பார்ட் இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் போகும், இல்லை இஃப்க்கு வெளியே போயிடும். ஸோ இப்போ எல்சிஃப்னு நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணீங்களே, அதே மாதிரி தான் இந்த ஸ்விட்ச். சின்டாக்ஸ் எப்படின்னா, இங்கே ஒரு கண்டிஷன் இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும், எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு வேரியபிளோ வேல்யூவோ என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். அப்புறம் கோலன் கேஸ் கொடுத்து ஒரு இது வந்து ஒரு வேரியபிளோ என்ன கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு இது ஒரு கண்டிஷன் மாதிரி உள்ள வந்து பார்க்கும். இது ஒரு வேல்யூ, இங்கே கண்டிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இந்த வேல்யூவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் கொடுத்துட்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுக்கு இந்த சுவிட்சோடைய எண்ட் வெளியே போயிடும், சுவிட்ச் விட்டு வெளியே போயிடும் பிரேக்னாவே. ஓகேவா? இப்போ இன்கேஸ் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க, இந்த கேஸ் 1ல அது மேட்ச் ஆகலை அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா கேஸ் 2க்கு போய் செக் பண்ணும், இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா கேஸ் 3க்கு போகும், இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னா கேஸ் 4 போகும். ஏதாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் கொடுத்தனா வெளியே இந்த எக்ஸ்பிரஷன் இந்த சுவிட்ச் விட்டு வெளியே போயிடும். ஒரு தடவை தான், இது வந்து லூப்பிங் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க, இது லூப்பிங் கிடையாது. ஒரே தடவை தான் எதனா எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அந்த இது விட்டு வெளியே போயிடும். இப்போ இது எதுவுமே மேட்ச் ஆகல, இப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு நிறைய நீங்க கொடுத்துட்டே போறீங்க. இது எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃபால்ட், இங்க டிஃபால்ட் போயிட்டு இங்க எதுவுமே மேட்ச், மேலே இருக்கிறது எதுவுமே மேட்ச் ஆகலாம், டிஃபால்ட் கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும், எதுவுமே மேட்ச் ஆகலாம்னா. ஸோ ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணுது, அது என்ன நம்ம அந்த கேஸ் 1ஓட செக் பண்றோம், கேஸ் 1ஓட ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா அடுத்த கேஸ்க்கு போகும், கேஸ் 2ஓட செக் பண்ணுது, இதுவும் ட்ரூ ஆக்கா அப்படின்னு பார்க்கும், இதுவும் ட்ரூ இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும், அடுத்த கேஸ்க்கு போகும். இன்கேஸ் இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடும். ஓகேவா? இது எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கேஸ் 1 எதுவுமே மேட்ச் ஆகல, ஈக்குவல் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் போயிடும், டிஃபால்ட் முடிச்சுட்டு வெளியே போயிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ரோக்ராம் பண்றேன் பாருங்க. இங்க வந்து ஒரு கேரக்டர் ஒன்று, ஆப்ரேட்டர்னு ஒன்று வாங்குறேன், 2 நம்பர் வாங்குறேன். இப்போ என்டர் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா நான் பிளஸ் மைனஸ் இன்டூ ஸ்லாஷ் அப்படின்னு டிவிஷன், ஓகே, மல்டிபிளிகேஷன் டிவிஷன், இதுல எதனா ஒரு கேரக்டர் என்டர் பண்றேன். இப்போ நான் பிளஸ் நான் கொடுத்தேன்னு வச்சுங்க, இங்க வந்து நான் என்டர் 2 ஆப்பரண்ட்ஸ், ஆப்பரண்ட்ஸ்னா நம்பர்ஸ், இதனா 2 ஆப்பரண்ட்ஸ் நான் வாங்குறோம். இப்போ 10 அப்படின்னு N1லயும் N2ல 20 அப்படின்னு நான் வாங்கணும்னா 2 நம்பர் நான் வாங்கியிருக்கேன், ஆப்ரேட்டர் என்ன கொடுத்துருக்கேன், நான் பிளஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இங்க போகும், ஸ்விட்ச்ல போகும். இங்க ஆப்ரேட்டர் என்ன கொடுத்திருந்தேன், பிளஸ். ஸோ கேஸ்ல இங்க சிங்கிள் கொட்டேஷன் கேரக்டர் இல்லையா, கேஸ்ல பிளஸ்ஸா அப்படின்னு செக் பண்ணும், கண்டிஷன் பிளஸ் தானே கொடுத்தோம், அப்போ கண்டிஷன் ட்ரூ. இங்க போயிட்டு இதை பிரிண்ட் பண்ணும், என்ன பிரிண்ட் பண்றோம், நம்பர் 1 10யும் 20யும் அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு 10 பிளஸ் 20 எவ்வளவு இருக்கு, 30, 30ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இதே வந்து இது முடிச்சுட்டு பிரேக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், இது எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, கேஸ் இங்க இந்த கேஸ் எதுவுமே பார்க்காது,
டிஃபால்ட்டையும் பார்க்காது, ஆட்டோமேட்டிக்கா இங்க இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுக்கு போயிடும். இந்த சுவிட்சோட எண்டுக்கு போயிடும். முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இப்போ இதே வந்து இந்த ஆப்ரேட்டர்ல நான் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன், ஸ்டார் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். இந்த இதில் ஸ்டார் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்ரேட்டர்ல ஸ்டார் இருக்குல்ல, கேஸ் 1 செக் பண்ணுது. இங்கே ஸ்டாரா இல்லை இல்லையா, இது ப்ளஸ். அப்போ இங்கே விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இங்கே அடுத்த கேஸ்க்கு போகுது. இந்த கேஸில் வந்து என்ன பண்ணுது, ஸ்டாரா இல்லை மைனஸ், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கேஸ்க்கு போகுது. இங்கே ஸ்டாரா, ஆமாம் ஸ்டார்னா இங்கே உள்ளே போயிட்டு இங்கே நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். சும்மா இதை நம்ம கொடுக்குறது தான். இந்த இதில் நான் 2 நம்பரையும் கொடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே போயிடும். இப்போ இதே வந்து இப்போ நான் ப்ளஸ் மைனஸ் ஸ்டாரு ஸ்லாஷ் எதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து ஒரு கொஷின் மார்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு கொஷின் மார்க் கொடுக்குறேன்னா இந்த கேஸ் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸ், இந்த கேஸ் ட்ரூவா ஃபால்ஸ், இந்த கேஸ் ட்ரூவா ஃபால்ஸ், இந்த கேஸ் ட்ரூவா ஃபால்ஸ். ஸோ கொஸ்டின் மார்க் எங்கேயும் கொடுக்கல. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகல. நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், டிஃபால்ட் என்ன இருக்கு, இங்கே டிஃபால்ட்டில் போயிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஆஃப் எரர், ஆப்ரேட்டர் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு வெளியே போயிடும். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு செக்ஷன் ஓவர். இதில் உங்களுக்கு எதனா குவரியோ டவுட்டோ எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.